வெல்கம் டு எவரெஸ்ட் அகாடமி. சிக் த பீக் வித் அஸ். நமக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது எக்ஸாமுக்கு. அதுக்குள்ளே இந்த தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் ஃபுல்லாக நம்ம பார்த்துடலாம். ஆல்ரெடி நம்ம வந்து 20 வீடியோ பார்த்தாச்சு. இது 26வது வீடியோ. சரியா? இதில் ஒரு 50 கொஸ்டின்ஸை வந்து நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். பிரித்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பிரித்து எழுதுக. பொய் அகற்றும். பிரித்து எழுதுக அப்படின்னா என்ன பண்ணுவோம்? பொய் அகற்றும். இந்த யாவை தான் பிரிக்க போகிறோம். சரிங்களா? அகற்றும். யாவை பிரித்தோம் அப்படின்னா இ ப்ளஸ் ஆன்னு வருமா? சரிங்களா? அப்போ இந்த இ கெட்டு போயிடும். பொய் ப்ளஸ் அகற்றும். இந்த இதோட சேர்ந்து இது வருமொழி வந்து முழு பொருள் தரக்கூடிய சொல்லா மாறிடும். அவள் பொய் ப்ளஸ் அகற்றும் வந்துடும். இதுதான் ஆன்சர். பொய் ப்ளஸ் அகற்றும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது செந்தமிழ். செந்தமிழ்னாவே நமக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா இங்கே என்ன வந்திருக்கு? அளவு, நிறம், வடிவம், பண்பு இதெல்லாம் வந்து என்ன புணர்ச்சி சொல்லிட்டோம்? பண்பு பெயர் புணர்ச்சி. அப்போ பண்பு பெயர் புணர்ச்சியில் என்னமா வரும்? கண்டிப்பாக மை விகுதி வரும். அவள் மை விகுதி வர மாதிரி ஆப்ஷன்ஸை தேடுங்க. அந்த ஆப்ஷன் இதுதான், செம்மை. சரிங்களா? செம்மையா செம்மையா அப்படிங்கிறத போது குழப்பிடாதீங்க. செம்மை தான். செம்மை தான் வந்து நிறத்தை குறிக்கும். அப்போ நிறம். அப்போ நிறம்னாலே என்ன பயிற்சி? இது பண்பு பெயர் புணர்ச்சி. அப்போ செம்மை ப்ளஸ் தமிழ், செந்தமிழ். அடுத்த கொஸ்டின், எட்டு திசை சேர்த்து எழுதும் போது இத்து வருமா வராதா? 8, 10 ஆகிய எண்ணு பெயர்களில் என்ன வரும்? வல்லினம் வரும். அப்போ இங்க என்ன வரும்? 8 திசை, 10 பாட்டு. 10 பாட்டு. அதுக்கப்புறம் அருகுற. அருகுற அப்படின்னா அருகில்னு அர்த்தம். அருகுற அப்படின்னா அருகாமையில், இல்லைன்னா அருகில். அதுக்கு ஆப்போசிட் சொல்ல என்ன? தொலைவில். ஓகே. அடுத்த கொஸ்டின், 5வது கொஸ்டின் பாருங்க. அணுகு என்பதன் எதிர்ச்சொல். அணுகு அப்படின்னா நெருங்கி வர்றது. அணுகு அப்படின்னா நெருங்குன்னு அர்த்தம். அணுகு அப்படின்னா நெருங்கு. அதற்கு ஆப்போசிட் வந்து விலகு. அப்போ எதிர்ச்சொல்லா அப்படிங்கிறத ரவுண்ட் பண்ணி வச்சு பார்த்து எழுதுங்க கொஞ்சம் பொறுமையா. நெக்ஸ்ட் வந்து பொருந்தா சொல்லை கண்டறிதல். உயர்திணைக்குரியதல்லாத பால் வகையை கண்டறிக. அவ உயர்திணைக்குரியதல்லாததுலாம் என்ன அப்படின்னா, உயர்திணைனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. உயர்திணைனா என்ன? உயர்திணைனா ஆண் பால், பெண் பால், பலர்பால். இது மூணுமே உயர்திணை. அப்போ வந்து இது என்ன திணை அப்படின்னா இது வந்து அக்ரிணை. அக்ரிணை. ஒன்றன் பால் பலவின் பால். ஒன்றன் பால் பலவின் பால் ரெண்டுமே சேர்த்து எதுக்கு வரும்? அக்ரிணைக்கு வரும். அக்ரிணா செடி, கொடி, மரம் இதெல்லாமே வந்து அக்ரிணை. அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிதல். கொழுந்த வகை அல்லாததை கண்டறி. இப்போ கீரை தண்டு இது வந்து என்ன வரும்னா தண்டு வகையில் வந்துருச்சா, அதாவது அடி வகையில் வந்துருச்சா. அப்போ வந்து இது என்னன்னா பனங்குருத்து. அவ பனங்குருத்து. குருத்துல என்னென்ன வரும்? சோள குருத்து, கரும்பு, பனை, தென்னை. இது எல்லாமே என்னத்துல தான் வரும்? கொழுந்து வகையில குருத்துக்கு தான் வரும். அப்போ இது எல்லாமே குருத்துல சோள குருத்து, தென்னங்குருத்து, பனங்குருத்து, கரும்பங்குருத்து இது எல்லாமே வரும். சரியா? அடுத்து வந்து வேப்பங்குழுந்து. அப்போ வந்து கொழுந்து வகைக்கு கரெக்டாக தான் வந்திருக்கு. என்ன அப்படின்னா முறி அல்லது கொழுந்துல, முறி அல்லது கொழுந்துல என்னென்ன வரும்னு சொல்லிட்டேன்? புளி, வேம்பு. புளி, வேம்பு ரெண்டுமே வரும். அப்போ இங்க என்ன வந்திருக்கு? வேப்பம் கொழுந்து. அப்போ இது சரிதானே. நெல் துளிர். அப்போ தளிர் அல்லது துளிருக்கு, தளிர் அல்லது துளிருக்கு, நெல், அதுக்கப்புறம் புல் ரெண்டுமே வரும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஷார்ட் அவுட் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கொஸ்டின் மாற்றி கேட்டாலும் உங்களுக்கு டவுட்டே வராது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பின்வருவற்றில் தவறான செய்தி தொடர். தவறான செய்தியை தரும் தொடர். அப்போ இங்க தவறான செய்தியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உண்மையான செய்தியை பத்தி நமக்கு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா புக்ல இருக்கிற கண்டென்ட் எல்லாமே நம்ம ஓரளவுக்கு படிச்சுதா தான் இருக்கணும். அரிக்கமேடு அகழ்வாய்வில் ரோமானிய நாணயங்கள் கிடைத்தன. ஆமா, அரிக்கமேட்ல என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னா ரோமானிய நாணயங்கள் கிடைச்சிருக்கும். அரிக்கமேடு எங்க இருக்குன்னா புதுச்சேரியில் இருக்கு. அரிக்கமேடு எங்க இருக்குன்னா புதுச்சேரியில இருக்கு. சரிங்களா? கொடுமணல் எங்க இருக்கு? ஈரோட்டில் இருக்கு. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். பொருந்தல் எங்க இருக்கு? திண்டுக்கல்ல இருக்கு. இதெல்லாம் சொல்ல எழுதிக்கிட்டாலும் ஓகே. அதெல்லாம் ரொம்ப முக்கியம். புறப்பொருள் வெண்பா மாலை என்னும் இலக்கண நூலில் ஏறுகோள் குறித்து கூறப்பட்டுள்ளது. அப்போ இலக்கண நூல் சொல்றாங்க. இதை எழுதியவர் யாருன்னா ஐயனார் இதனார்.
ஐயனார் இதனார் தான் எழுதியிருப்பார் இது. சரியா? இதுக்கப்புறம் வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா, இதே மாதிரி வந்து இன்னொரு நூல் குறிப்பிடும். கலித்தொகை வந்து ஏறுகோலை பற்றி குறிப்பிடும். அதாவது எழுந்தது துகள் ஏற்றுனர் மறுப்பு, எழுந்தது துகள் ஏற்றுனர் மறுப்பு அப்படின்னாவே மறுப்பு அப்படின்னா கொம்புன்னு வரும். கலைஞர் பலர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த பாடல் வந்து எதில் இருக்கும் அப்படின்னா கலிங்கத்து பரணையில் தான், கலித்தொகையில் தான் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு இருக்கும், எருது கட்டி அப்படிங்கிற இது வந்து எங்கே இருக்குன்னா கண்ணுடையம்மன் பல்லுல இருக்கும். எருது கட்டி அப்படின்னா கண்ணுடையம்மன் பல்லு. எருது கட்டி அப்படின்னா கண்ணுடையம்மன் பல்லு. அப்போ ஏறுகோலை குறித்து இதெல்லாம் சொல்லியிருப்பாங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? அதுக்கப்புறம் 8, 10 ஆகிய எண்ணு பெயர்களில் பின் வல்லினம் மிகுமா மிகாதான் தெரிஞ்சிருந்தாலும் அது கான்செப்ட் போட முடியும். வல்லினம் என்ன பண்ணும்? மிகும். சரிங்களா? அப்போ எந்த அளவுக்கு டெப்த்தாக கொஸ்டின் வச்சிருக்காங்க பாருங்க. பட்டி மண்டபம் பற்றிய குறிப்பு மணிமேகலையை குறிப்பிட்டுள்ளது. பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏற்றுமீன் அப்படின்னு ஒன்று வரும். ஏற்றினை வந்துச்சு அப்படின்னா அது திருவாசகம். இது வந்து மணிமேகலை. அதுவே இது வந்து ஏற்றினை வந்துச்சு அப்படின்னாலே அது திருவாசகம். புக்கை போய் மறுபடியும் பாருங்களேன். ஏற்றினை வந்திருக்கும். இப்படிதான் நான் ஷார்ட்கட் வச்சிருந்தேன். ஏற்றினை வந்துருச்சா அது திருவாசகம் ஞாபகம் வச்சிருந்தேன். அப்போ பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏற்றுமீன் மணிமேகலை, ஏற்றினை வந்தா திருவாசகம். சரியா? மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. சோறு சாப்பிட்டான். சோறு சாப்பிட்டான்னு வரக்கூடாது, சோறு தின்றான். சரிங்களா? அதே மாதிரி பால் பருகினான். பால் பருகினான். கூரை முடைந்தான். அதே கூரைனா வேய்ந்தான் வரும். கூரைனா வேய்ந்தான். சரி, இங்க வந்து சோறு உண்றான் தான் வரணும். சோறு உண்டான். முறுக்கு தின்றான். முறுக்கு தின்றான். நான் ஏதாச்சும் தப்பா சொல்லியிருந்தேன் அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அந்த கமெண்டை பின் பண்ணி வச்சிருவேன். உங்களுக்கு தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அம்பு எய்தான்னு வரணும். அம்பு விட்டான்னு வரக்கூடாது. அம்பு எய்தான். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளா எல்லாத்தையும் சால்வ் அவுட் பண்ணிட்டோமா? அப்போ இதுக்குள்ள இருந்தால் மோடி இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க. கொஸ்டின் இப்படிதான் ஃப்ரேம் ஆகிட்டே இருக்கும். மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. மரபு பிழையை வந்து நம்ம வந்து எடுத்து எழுதணும். மரபு பிழையற்றதை எடுத்து எழுதணும். எருது எக்காலமிடும். சரி, கோழி வந்து கூவுமா? சேவல் தானே கூவும். சேவல் வந்து கூவும். கோழி வந்து கொக்கரிக்கும். கோழி வந்து கொக்கரிக்கும். காகம் வந்து கத்துமா? காகம் வந்து கரையும். காகம் கரையும். சரிங்களா? ஆடு கத்தும். ஆடு கத்தும். அதுக்கப்புறம் வந்து இங்க என்ன வரும் அப்படின்னா ஆந்தை அலரும். ஆந்தை தான் அலரும். மயில் வந்து அகவும். அடுத்து பார்த்தலாம். மரபு தொடரின் பொருளை கண்டறிக. கொடி கட்டி பறத்தல். கொடி கட்டி பறத்தல்னா புகழ் பெற்று விளங்குதல். பார்த்தாலே தெரியும். கொடி கட்டி பறத்தல்னா அவர் வந்து அவரோட ஊர்ல வந்து அவரோட சொல்ல கேட்டாலே வந்து நமக்கு வந்து எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்னா புகழ் பெற்று விளங்கியிருக்காங்க. அவர் ஊர்ல ஒரு கொடி கட்டி பறக்கிறாரு அப்படின்னா புகழ் பெற்று விளங்குறாங்கன்னு அர்த்தம். அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிதல். கான்டினென்ட் அப்படின்னா கண்டம். மைக்ரேஷன் அப்படின்னா வலசை. மைக்ரேஷன் அப்படின்னா வலசை. சான்சரி அப்படின்னா புகலிடம். சான்சரி அப்படின்னா புகலிடம், ரொம்ப முக்கியம். வெதர் அப்படின்னா வானிலை. வெதர் அப்படின்னா வானிலை. கன்வர்சேஷன்னா உரையாடல். டிஸ்கஷன்னா கலந்துரையாடல். டிஸ்கஷன்னா கலந்துரையாடல். சரிங்களா? அதுக்கப்புறம் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். ஆர்த்தோகிராஃபி. ஆர்த்தோகிராஃபினா எழுத்திலக்கணம். ஆர்த்தோகிராஃபினா எழுத்திலக்கணம். சரிங்களா? இதை தவிர வேறு எதுவுமே வந்து தமிழ் புக்கில் இல்லை. அதனால எனக்கு இதில் எதுவுமே தெரியல. ஆர்த்தோகிராஃபி அப்படின்னா எழுத்திலக்கணம் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. வேற ஏதாச்சும் தெரிஞ்சு அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை கண்டறிக. இந்த கொஸ்டின் வந்து கரெக்டாக வந்து நமக்கு கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறது ரொம்ப டவுட்டாக இருக்குது. இந்த கொஸ்டின் வந்து பாருங்க, கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது பிறமொழி சொல், கல்யாணங்கிறது பிறமொழி சொல். சரிங்களா? அதே மாதிரி அனுபவம் அப்படிங்கிறது பிறமொழி சொல். அனுபவத்துக்கு பதிலாக பட்டறிவுன்னு வரணும். பட்டறிவு என்பதை சிறந்த ஆசான்னு சொல்லி வரணும். கல்யாணத்துக்கு பதிலாக திருமணம்னு வரணும். கம்ப்யூட்டருக்கு பதிலாக வந்து கணினி.
அப்போ வந்து இந்த இடத்துல வந்து இதுதான் சரியானதாக இருந்திருக்கணும். சரியா, என்னோட அசம்ஷனுக்கு இதுதான் சரியாக இருந்திருக்கணும். ஆனால் அவங்க ஆன்சர் இது கொடுத்துருக்காங்க, மாற்றி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா, ஆன்சர் நோட் பண்ணிக்கங்க. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்த சரியான பொருள் அறிதல். உடலின் உறுப்பு, உடலின் உறுப்பு அப்படின்னா எந்த தலை வரும்? இந்த தலை வருமா? அதாவது 3 தலை இருக்குல்ல, தலை, தலை, இந்த தலை, இதுல எது வரும்னு கேட்டிருக்காங்க. இந்த தலை. அப்போ இந்த தலை தான் வரும். இதுதான் வந்து தலை. சரிங்களா, இந்த தலைனா என்ன பேரு? கட்டுதல்னு அர்த்தம். இப்பதான் பார்த்துருப்போம். முன்னாடி வந்து லகர லகர வேறுபாடு பார்த்துருந்தோம் அப்படின்னா அது நமக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த தலை அப்படின்னா ஆட்டுக்கு தலை கட்டுவாங்கல்ல, அந்த தலை. இலைத்தலை, இலைத்தலை. கலை அப்படின்னா எது வரும்? கலைனா மூங்கில். கலை அப்படின்னா மூங்கில். அதுக்கப்புறம் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருள் அறிதல். அறிவு பகுதி. அறிவு பகுதி அப்படின்னா கலையை தான் அறிவு பகுதின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இந்த கலை அப்படின்னா வேண்டாத செடி. சரிங்களா, இந்த தலை வந்து அங்கேயே பார்த்தாச்சு. இந்த கலை அப்படின்னா மூங்கில். ரொம்ப முக்கியம் இதெல்லாம். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஈ என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடு. ஈ என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடு. ஈனா உயிர் எழுத்து, கண்டிப்பா தெரியும். பகிர்ந்து கொடுங்கிறது ஈனா கொடுன்னு சொல்லி ஒரு எழுத்து ஒரு மொழியில வரும். ஒரு வகை பறவைன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு வகை பறவைங்கிறது வரை இங்க வந்து பூச்சின்னு வேணா வந்திருக்கலாம், அதாவது ஒரு வகை உயிரினம் அப்படின்னு கூட வந்திருக்கலாம். சரிங்களா, பறவைங்கும் போது அது ரொம்ப பெரிய பொருளை தான் வந்து பறவைன்னு சொல்லுவாங்க. இந்த பெரிய உயிரினத்துக்கு பதிலாக சின்ன உயிரினத்தை பறவைன்னு சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. சரியா, அதுக்கப்புறம் அணிகலன்கிறத இங்க தப்பு, அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதுல அணிகலன் மட்டும்தான் வராதுன்னு தெரியும். இதுவும் கண்டிப்பா தெரியும். இது ஒரு வகை பறவையா அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோமா அப்படின்னா அது எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. அடுத்து பாருங்க, ஒரு வகை பொருள் தரும் பல சொற்கள். வடு, மூசு, இதெல்லாமே எங்க இருக்குன்னா தேவனையப்ப வாணர். அதுக்கு தான் வந்து ஒரு லெசன் கொடுத்துருப்போம். அந்த லெசனுக்கு அப்புறம் தான் இதை நடத்தியிருப்பேன். அதனால பாத்துங்க. வடு, மூசு, குறும்பை, கச்சல் ஆகிய சொற்களை எதனை குறிக்கும்? அப்போ இதெல்லாம் எதை குறிக்கும் அப்படின்னா பிஞ்சு வகையை குறிக்கும். இதெல்லாம் எதை குறிக்கும்? பிஞ்சு வகையை குறிக்கும். அப்போ வடுனா மாவடு, மாங்காவின் இளநிலை குறிக்கும். மூசு அப்படின்னா பலாவை குறிக்கும், பலாவோட இளநிலை. சரிங்களா, குறும்பை அப்படின்னா தென்னங்குறும்பை, பனங்குறும்பை, தென்னங்குறும்பை, பனங்குறும்பை, தென்னை மரத்தையும் பனை மரத்தையும் குறிக்கும். கச்சல் அப்படின்னா வாழை கச்சல், வாழை மரத்தோட இதை குறிக்கும், பிஞ்சு வகையை குறிக்கும். சரிங்களா, காய், குலை வகைலாம் அந்த கொடி முந்திரின்னு சொல்லுவாங்களே, கொடி முந்திரி, அவரை கொத்து, அவரைனா கொத்து வரும். அப்போ இதெல்லாம் வந்து என்னன்னா குலை வகையில் வரும். சரிங்களா, அதெல்லாம் ரொம்ப நல்லா பார்த்துக்கங்க. அந்த ஃபர்ஸ்ட் பாடத்துல வந்து கண்டிப்பாக 3 கொஸ்டின்ல இருந்து கண்டிப்பாக 3 கொஸ்டின் இல்லைன்னா 2 கொஸ்டின் அப்படி வரும். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். வயல் அப்படின்னா பலனம், செய், சேருனாலும் வயல்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பலனம், இது பலனம் வரும். அதுக்கப்புறம் வந்து வேற என்ன வரும்? செருனாலும் வயல், சேருன்னு சொல்லிட்டுமா, செரு. அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கும்? வயலுக்கு வேற என்ன சொல்லியிருந்தோம், டக்குன்னு ஞாபகம் மாட்டேங்குது. பலனம், செய், சேரு, இங்கிட்டு கழனி. சரிங்களா, அப்போ இதுதான் ஆன்சரும் தெரியும். கேட்டான் என்ற சொல்லின் வேர்ச்சொல்னா என்ன சொல்லா இருக்கணும்? கட்டளை சொல்லா இருக்கணும். வேர்ச்சொல்னா கண்டிப்பா கட்டளை சொல்லாதான் இருக்கணும். அப்போ கட்டளை சொல்ல எது இருக்கு? கேளுங்கிறதா கட்டளை சொல்லா இருக்கு. அப்போ இதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் காண்க. வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் காண்க. பாடு என்பதன் தொழிற்பெயர் வந்து என்ன அப்படின்னா பாடுதல். அப்போ தல், அல், இந்த மாதிரி வந்து அது என்னது? தொழிற்பெயர் விதியை சொல்லுவாங்க. இதுவே இது என்ன பண்ணா ஆண்பால் வினைமுற்று. சரிங்களா, பாடினாலும் ஆண்பால் வினைமுற்று தான். இதுவே பாடுகிறான் நிகழ்கால இடைநிலைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லை. நமக்கு வந்து என்ன அப்படின்னா அதாவது வேர்ச்சொல்லை வச்சு தொழிற்பெயர் மட்டும் கண்டுபிடிக்க போறோம். அவ வேர்ச்சொல்லை பத்தி தொழிற்பெயர் வச்சோம் அப்படின்னா பாடுதல், தல் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார் என்னும் வேர்ச்சொல்லின் பெயரச்ச வடிவம். பார் என்னும் சொல்லின் பெயரச்ச வடிவம் சொல்லியாச்சா? இது என்னது? இது வினையச்சம். இது வந்து வினையச்சம். பார்த்தான் ஆண்பால் வினைமுற்றுல வந்திருக்கு. அதே வந்து பார்த்த அப்படிங்கிறது பெயரச்சம். பார்த்தங்கிறது தான் பெயரச்சம். அப்போ ஆன்சர் வந்து பி தான். அடுத்து 24வது கொஸ்டின். வேர்ச்சொல்லின் தொழில் பெயரை காண்க.
படியோட தொழில் பெயர் என்ன? தள்ளல் வரணுமா? அப்ப தள்ளல் வந்துச்சு அப்படின்னாலே தொழில் பெயரா? அப்ப படித்தல் தானே வரணும், மற்ற எதுவுமே வராது. மைக்ரேஷன் அப்படின்னா நமக்கு புக்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வலசை தான் கொடுத்துருக்காங்க. இவங்க ஏன் நகர்தல் கொடுத்தாங்க எனக்கு தெரியல. இதுல இந்த கொஸ்டின்ல மொத்தம் 3 மிஸ்டேக் இருந்துச்சு. அந்த 3 மிஸ்டேக்குமே நான் சொல்லிட்டேன். புக்ல இருக்கிற மாதிரி நான் ஆன்சர் எல்லாத்துக்கும் சொல்லிடுறேன். சரிங்களா? வெதர் அப்படின்னா வானிலை, சான்சரினா புகலிடம். இந்த கொஸ்டின் நமக்கு எடுக்கும்போது மட்டும் தூங்கிட்டு எடுத்துருப்பாங்க நினைக்கிறேன். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இப்போ நான் வரிசை இருக்கா? நானா நீ நூனு நேனே நை நோனோ. அப்போ நோனோ. அப்போ நானா நீ நூனு நை வரையும் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் நோனோ. சரிங்களா? இதெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அகர வரிசை தானே. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இதுல எது வரும் அப்படின்னா சா வரிசையா? அப்ப சாச்சா சீச்சி சூச்சு சேச்சே சை சோச்சோ சௌ. அப்போ சாச்சா சீச்சி சூச்சு சூ தான் வந்திருக்கு, சை வந்துருச்சு, அதுக்கப்புறம் சோ வந்திருக்கு. அப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சலாமா? இது தெரியல அப்படின்னா என்ன பண்ண சொல்லியிருப்பேன்? இச்சு பிளஸ் ஆ போடுங்க, சா வருமா? அதே மாதிரி இச்சு பிளஸ் ஆ போடுங்க, சா வருமா? இந்த மாதிரி ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சு போயிருக்கு. அவ்வு வரையும் போகணும். அவ்வு பிளஸ் இச்சு பிளஸ் அவுனா சவுன்னு வருமா? அது வரையும் போயிடணும். போனதுக்கப்புறம் வரிசையா பாருங்க, எது கரெக்டா இருக்கோ அதுதான் ஆன்சர். அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்துக. ஆடுபவரின் கரகச்செம்பின் தலையில் நன்கு படியும்படி உட்புறமாக தட்டி அடிப்பாகத்தை செய்கின்றனர். இதை பார்க்கும்போதே தெரியுது மாறி மாறி இருக்கு அப்படின்னு. அப்ப படிச்சு பார்க்கும்போது தெரியும்ல, நன்கு படியும்படி ஆடுபவரின் தலையில். அப்ப இங்கேயே ஆன்சர் மாறி இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. கரகச்செம்பின் உட்புறமாக தட்டி அடிப்பாகத்தை ஆடுபவரின். அப்ப ஆடுபவரின் நீங்க வந்திருக்க கூடாது. எல்லாமே ஒரு இடத்துல கட்டாவது பாருங்க. ஆடுபவரின் தலையில் நன்கு படியும்படி உட்புறமாக தட்டி கரகச்செம்பின் அடிப்பாகத்தை செய்கின்றனர். இங்கேயே மாறிதான் இருக்கு. சரிங்களா? அப்போ கரகச்செம்பின் அடிப்பாகத்தை உட்புறமாக தட்டி ஆடுபவரின் தலையில் நன்கு படியும்படி செய்கின்றனர். இது ஸ்கூல் புக்ல இருக்க ஸ்டேட்மெண்ட் தான் அப்படியே எடுத்து கொடுப்பாங்க. கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டேட்மெண்ட் தான் வரும். மாத்தி கொடுத்தாலுமே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஆட்சிக்கு அரசனின் அறம் கூறும் துணை புரிந்தன அறநெறி மன்றங்கள். மாறி இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? அப்ப என்ன வரும்? அறம் கூறும் மன்றங்கள் அரசனின் அறநெறிக்கு அறநெறி ஆட்சிக்கு துணை புரிந்தன. பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு. அதாவது தொடக்கமும் முடிவும் நமக்கு எப்படி இருக்குன்னா எழுவாய் பயனிலையோட முடிஞ்ச மாதிரி இருக்கும். சரிங்களா? அறம் கூறும் மன்றங்கள் அரசனின் அறநெறி ஆட்சிக்கு துணை புரிந்தன. இதேதான் மறுபடியும் வந்திருக்குது. எடுத்தோடனே பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். இந்த பறந்துன்னு வராது, இங்க பறந்துன்னு வராது. என் மனம் இது ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று ஆன்சரா இருக்கும். சரிங்களா? என் மனம் பறந்து நின்ற மரக்கிளையிலிருந்து பறிக்கப்பட்ட மலரை போல வாடுகிறது. என் மனம் பறிக்கப்பட்ட மலரை போல பறந்து நின்று. இந்த பறந்து நின்றுங்கிறது மாறி இருக்கா? அப்ப ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ. விடை வகைகள். விடை மொத்தம் எத்தனை வகைகள் இருக்கு? விடை மொத்தம் 8 இருக்கு. சரிங்களா? அதே வினா எத்தனை இருக்குன்னா 6 இருக்கும். இதுல என்ன கேட்டிருக்காங்க? பள்ளிக்கூடம் எங்குள்ளது என்ற கேள்விக்கு வலப்பக்கத்தில் உள்ளதுன்னு சுட்டி காட்டியிருக்காங்க. அப்ப சுட்டி காட்டினாலே இது என்ன வரி? சுட்டு விடை. சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை இதெல்லாமே சேர்த்து என்ன விடை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா வெளிப்படை விடைகள்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சேர்த்து என்ன விடைகள் சொல்லுவாங்க? வெளிப்படை விடைகள்னு சொல்லுவாங்க. மீதி இருக்கிற 5 குறிப்பு விடைகள்னு சொல்லுவாங்க. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரையை எழுத தெரியும் சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன வினா? இனமொழி விடை. என்ன விடை அப்படின்னா இனமொழி விடை. சரிங்களா? உருவது கூறல், குற்றது உரைத்தல் இதெல்லாம் முன்னாடி நிறைய டைம் எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ வரிசையை பார்த்து வந்தீங்களே உங்களுக்கு புரிஞ்சிடும். காமராசர் நகர் எங்கே இருக்கிறது என்ற வினாவிற்கு இந்த வழியாக செல்லுங்கள். அப்போ இது என்ன விடை? சுட்டு விடை. சரிங்களா? இது என்ன விடை? சுட்டு விடை. இங்கேயும் ஒரு சுட்டு விடை வந்துச்சுல? எஸ், 2 சுட்டு விடை வந்திருக்கு. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் இல்லா. அப்போ அதுதான் கொஸ்டினா மாற்ற போறோம். பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் எது? அப்போ கொஸ்டின் அவ்வளவுதான். இதுவும் ஸ்கூல் புக்ல இருக்கிறது தான். 10th புக்ல இருக்குன்னு நினைக்கிறேன். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. பூங்கொடி தன் தோழியுடன் திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றாள். அப்போ பூங்கொடி பள்ளிக்கு எப்படி சென்றாள்? யாருடன் சென்றாள்ங்கிறது இங்க கொஸ்டினா வராது. ஏன்னா தன் தோழியுடன் திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றாள். சரிங்களா? அப்போ இங்க கொஸ்டின் மாத்தி கேட்கும் போது கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருக்கு. பூங்கொடி பள்ளிக்கு எப்படி சென்றாள்? பேருந்தில் சென்றாள். சரியா?
சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை ஆகிய 3 விடைகள் எவ்வாறு அழைப்பர்? வெளிப்படை விடைகள். இப்பதான் நான் சொன்னேன். 3 விடைகள் வெளிப்படை விடைகள்னா மற்ற விடைகள் என்ன சொல்லுவாங்க? குறிப்பு விடைகள் சொல்லுவாங்க. என்னென்ன அப்படின்னா உற்றதுரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை, இதெல்லாமே என்ன விடையில வரும்? குறிப்பு விடைகள்ல வந்துடும். செய்வினை, செயல்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல். குமரன் ஓவியம் வரைந்தான், அப்போ ஒரு செயலை செஞ்சிருக்கான், அப்போ அது செய்வினை. பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். பிறவினை தொடரை கண்டறிக. பிறவினையான என்ன வந்திருக்கும் அப்படின்னா கபிலனை திருந்த செய்தான். அப்போ கபிலன் ஒருத்தனை திருத்த செய்திருக்கான், அப்போ வந்து பிறருக்கு உதவி இருக்காங்க, அப்போ வந்து இது வந்து பிறவினை. பி பி செய் பண்ணு இதெல்லாம் வரணும். அதே மாதிரி ஒரு செயலோட தன்மை வந்து பிறருக்கு போச்சு அப்படின்னா அது வந்து பிறவினையா தான் இருக்கும். சரியா? அடுத்து வாக்கிய அமைப்பினை கண்டிருக்க. தமிழ் பற்று தமிழறிஞர்களால் வளர்க்கப்பட்டது. படு, பட்டது, போயிற்று, ஆயிற்று, போனது இப்படின்னு வந்தாலே அது என்னது? செயல்பாட்டு வினை தொடர். இடி விழுந்த மரம் போல இவ்வுவமை கூறும் விளக்கம். இடி விழுந்த மரம் போல அப்படின்னா இடி விழுந்ததுக்கு அப்புறம் அந்த மரம் என்ன ஆகும்னா இல்லாம போயிடும், இல்லைன்னா எரிஞ்சு போயிடும். சரிங்களா? அப்போ அதுக்கு பேர் என்ன அப்படின்னா துன்பம். இடிமிருந்த மரம் போல என்னோட மனசை வந்து துன்பப்படுதுன்னு சொல்லுவாங்க. நீங்க உடனே வந்து அழிதல்னு போவாதீங்க. சரிங்களா? இது வந்து துன்பத்துக்கு தான் வரும். அடுத்து எம்பலம். எம்பலம் அப்படின்னா என்னது? சின்னம். எம்பலம் அப்படின்னா சின்னம். சரிங்களா? அப்ஜெக்டிவ் அப்படின்னா குறிக்கோள் வரும். குறியீடுக்கு எனக்கு செய்ய தெரியல. இது வந்து பிக்சர் அப்படின்னா வரைபடம், இல்லைன்னா டயக்ராம் வரைபடம்னு வரலாம். டயக்ராம் அப்படின்னா வரைபடம் வரும். எம்பலம் அப்படின்னா சின்னம். டெரிட்டரி அப்படின்னா நிலப்பகுதி. டெரிட்டரி அப்படின்னா நிலப்பகுதி. ஒரு சிறிய நிலப்பகுதியை குறிக்கிறதுக்கு டெரிட்டரின்னு சொல்லுவாங்கல்ல, யூனியன் டெரிட்டரி. அப்போ அது குறிக்குது நிலப்பகுதியை குறிக்குது. இந்த கொஸ்டின் பாருங்களேன். இந்த கொஸ்டின் வந்து உண்மையாகவே ரொம்ப யோசிக்க வச்சுச்சு. இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கோனிக்கல் ஸ்டோன், குமுளிக்கல், கரெக்டு. இரிகேஷன் டெக்னாலஜி, பாசன தொழில்நுட்பம், கரெக்டு. வீடியோ கான்ஃபரன்ஸ், காணொலி கூட்டம், அதுவும் கரெக்டு. அதே மாதிரி டிராபிக்கல் ஜோன், வெப்பமண்டலம், இதுவும் கரெக்டு. இப்போ இதில் இது வந்து அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள்னு கேட்டிருக்காங்க. அப்போ அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். வீடியோ கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது தான் அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள். அப்போ இந்த அளவுக்கு கொஸ்டினுக்கு வந்து டெப்த்தாகவும் அவங்களுக்கு கேட்க தெரியுங்கிறத இந்த கொஸ்டினை பார்த்தோன்னா எனக்கு புரிஞ்சு. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் கொஸ்டின்ஸை ஒரு டைமுக்கு 2 டைம் படிக்கணும். இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் திங்கிங் வச்சுக்கணும். இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க, இந்த மாதிரி தான் மைண்ட் செட்டில் வருங்கிற ஒரு திங்கிங் நமக்கு இருந்தால் தான் கண்டிப்பாக நம்மளால் அட்டன் பண்ண முடியும். அடுத்து விடை வகைகள். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என்று மறுத்து கூறுதல் ஏதாவது மறைவிடை. அப்போ சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை இதெல்லாமே என்ன விடைன்னு சொல்றாங்க? வெளிப்படை விடைகள் சொல்றாங்க. உடனே பதில் கிடைச்சிடும். அடுத்து பிறமொழி சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் எழுது. பிளாக் போர்டு அப்படின்னா கரும்பலகை. பிளாக் போர்டு அப்படின்னா கரும்பலகை. இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். இதில் தவறான இணை எது? கோல்டு பிஸ்கட் அப்படின்னா தங்கக்கட்டி. ரிப்பீட் அப்படின்னா வந்து திருப்பி திருப்பி பண்றது. சரிங்களா? ரிப்பீட் அப்படின்னா மீண்டும் மீண்டும் சொல்லலாம், இல்லைன்னா திருப்பி திருப்பின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போ மீண்டும் மீண்டும் எழுதிக்கலாம். மீண்டும் மீண்டும். இயக்குவலாக அப்படின்னா சமமாக. யூஸ் அப்படின்னா பயன்படுத்துதல். யூஸ் அப்படின்னா பயன்படுத்துதல். அப்போ தவறானது எது? ரிப்பீட் தான். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. அடல்ட்ரேஷன் அப்படின்னா கலப்படம். ஃபெரிஸ் அப்படின்னா இதெல்லாம் ஒரே இடத்துல தான் இருக்கும். ஃபெரிஸ் அப்படின்னா பயணப்படகுகள். வாக்கேஜ்னு நினைக்கிறேன். வாயேஜ் அப்படின்னா கடற்பயணம். சரிங்களா? ஆண்டர்பிரனர் அப்படின்னா தொழில் முனைவோர். சரிங்களா? இதெல்லாமே ரொம்ப முக்கியம். வாயேஜ் அப்படின்னா கடற்பயணம், ஃபெரிஸ் அப்படின்னா பயணப்படகுகள், கலப்படம்னா அடல்ட்ரேஷன், தொழில் முனைவான ஆண்டர்பிரனர். தவறான ஊர் பெயர்களின் மறுவே எழுதுக. தஞ்சை தஞ்சாவூர் சரிதான். நெல்லை திருநெல்வேலி சரிதான். மாயவரம் மயிலாடுதுறை. மாயவரம் சரியா? புதுக்கோட்டைனா புதுவை. சரி, புதுகைனா புதுக்கோட்டை. புதுவைனா புதுச்சேரி. அடுத்து சைதாப்பேட் நிறைய டைம் பார்த்துருக்கோம். சைதாப்பேட் அப்படின்னா சைதை. குடந்தை இங்க வந்து கும்பகோணம்னா குடந்தைன்னு வந்திருக்கணும். அப்போ இது தப்பு. அடுத்து என்னது? மயிலாப்பூர்னா மயிலை. கரெக்ட் தான் இருக்கு. அப்போ கரெக்ட். நெல்லை அப்படின்னா திருநெல்வேலி. அப்போ 1 மட்டும் தான் தப்பு. 1, 3, 4 சரி. அப்போ ஆன்சர் சி தான் சரி. சரியா?
லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். மறுவச்சொல். சைதைனா சைதாப்பேட், இப்போ சைதாப்பேட்னு சொல்லுவாங்க. புதுகை அப்படின்னா புதுக்கோட்டை, புதுவை அப்படின்னா புதுச்சேரி, நாகை அப்படின்னா நாகப்பட்டினம். அப்போ ஆன்சர் 4, 2, 3, 1 இதுதான் இதோட ஆன்சராக இருக்கும். சரியா? அப்போ இதில் வந்து 50 கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு. இதில் 3 கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் ஆன்சர் மாற்றி கொடுத்த மாதிரி இருந்துச்சு, கொஸ்டின்ஸ் சரியாக மேக் பண்ணாத மாதிரி இருந்துச்சு. அது வந்து நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு அதில் வந்து இல்லை சார் அதுதான் கரெக்டான ஆன்சராக இருக்கும், இதுக்கு இதான் ரீசன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.